கஷ்டமாக்கும் நான் ஸ்தோத்திரம் சொல்லிக்கிறேன். போன டிசம்பர் மாதம் கேரல்ஸ் ரவுண்டுக்கு வந்திருந்தப்போ மாத்தா எங்களை இங்கே வர சொல்லியிருந்தாங்க. அப்போ நாங்களும் சந்தோஷமாக வந்து கலந்துக்கிட்டோம். எங்கள் பொண்ணுக்கும் கல்யாணம் ஆகி 3 வருஷம் ஆச்சு. குழந்தை கிடையாது. இந்த ப்ரேயரில் வந்து இங்கே கலந்துக்கிட்டோம். அன்னைக்கு பாஸ்டர் எங்கள் பொண்ணுக்காக இங்கே இருக்கிற எல்லாருக்காகவும் ரொம்ப ஜெபம் பண்ணார். எங்கள் பொண்ணு கூட ரொம்ப சோர்ந்து போய் இருந்துச்சு. சாயங்காலம் வேலை முடிஞ்சு வந்தோன்னா ஒரு சந்தோஷமே இருக்காது. கட்டில் போய் பேசாமல் அப்படியே சுருண்டு படுத்துரும். இன்னுமா எனக்கு வயசாயிடுச்சு, இனி எங்கம்மா எனக்கு குழந்தையெல்லாம் பிறக்க போகுது, என் வாழ்க்கை இப்படியே தான் போயிடும். அதுக்கிடையில் அவள் ஃப்ரெண்டுக்கு குழந்தை பிறந்து நாங்கள் கேத்தலிக்ஸு, ஆனால் நாங்கள் இந்த சபைக்கு தான் வந்து போயிட்டுருக்குறோம். ஞானத்தாய் காட்ஃபாதர் காட் மதர்னு சொல்லிட்டு கூப்பிடுவாங்க. அப்போ எங்கள் பொண்ணை கூப்பிடுறப்போ எங்கள் பொண்ணு நான் போகலை அப்படின்னு சொல்லிச்சு. நான் போக மாட்டேன் அப்படின்னு. ஏமா, எனக்கே குழந்தை இல்லை, நான் போய் அங்கே நின்னா எத்தனை பேர் எப்படிலாம் பேசுவாங்க, நான் வரலைன்னு சொன்னாலும் பிரச்சனை ஆகும், கடவுளாக பார்த்து அதை ஸ்டாப் பண்ணிடுவார் அப்படின்னு சொல்லிச்சு. அதே மாதிரி என்ன ஆயிடுச்சு, எங்களுக்கு வந்து எங்கள் பேரிஷ்லேருந்து லெட்டர் வாங்கி கொடுக்க முடியல எங்களால். ஏன்னா நாங்கள் அந்த சர்ச்சுக்கு போகிறதில்ல, நாங்கள் பெண்டிகாஸ்ட் சர்ச்சுக்கு போயிட்டு இருக்கிறதுனால எங்களுக்கு அந்த லெட்டர் கொடுக்க மாட்டேன்னு கேன்சல் பண்ணிட்டாங்க. அப்போ டாக்டர்கிட்ட போனோம் செக்கப்புக்கு. அப்போ டாக்டர் வந்து என்னென்னமோ சொன்னாங்க. அது வந்து நம்ம கர்த்தருக்கு விரோதமான காரியங்கள் நிறைய சொன்னாங்க. அப்போ நாங்கள் வந்து பைசா இல்லை எங்ககிட்ட, ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கெல்லாம் எங்கள்கிட்ட காசு இல்லை. அதனால நாங்கள் பேசாமல் எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிட்டோம். 8 மாதம் ஆச்சு. ஃபைலை தூக்கி மேலே பீரோ மேலே போட்டுட்டு, நமக்கு இதெல்லாம் செய்ய முடியாது, ஃபஸ்ட்டு கர்த்தருக்கு விரோதமான காரியத்துக்கு நம்ம போக முடியாது, அடுத்தது ஒரு சாதாரண ட்ரீட்மெண்ட்டுக்கு கூட நம்மளால போக முடியாது, அதுக்கும் நம்மக்கிட்ட காசு கிடையாது, வேலைக்கு போனால் சாப்பிடலாம், வாடகை கட்டலாம், அவ்வளோதான் எங்கள் வாழ்க்கை. அதெல்லாம் போட்டாச்சு. நமக்கு வந்து அப்போ தான் நான் எங்கள் பொண்ணுக்கிட்ட சொன்னேன், நம்ம வந்து ஏசப்பா நமக்கு இருக்கும்போது அவரை விட ஒரு பரம வைத்தியர் நமக்கு கிடையவே கிடையாது. நீயே உலக பிரகாரமான டாக்டர்ஸ் எல்லாம் தேடி ஓடுற, கர்த்தர் ஒரு நாள் உனக்கு செய்வார், நீ விசுவாசமாருன்னு சொன்னப்பதான் நாங்கள் இங்கே வந்தோம். இப்போ பாஸ்டர் வந்தாங்க, எல்லாத்துக்கும் ப்ரேயர் பண்ணாங்க, அவளையும் பிளஸ் பண்ணாங்க. அடுத்த வருஷம் இன்ன காலம் உனக்கு குழந்தை இருக்கும்னு பாஸ்டர் சொன்னார். அது எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. இன்னும் அவங்களும் பாஸ்டமாவும் ஜாம் பண்ணாங்க. அப்போ அவங்க ஒரு பாட்டில் எண்ணெய் கொடுத்தாங்க. அந்த பாட்டில் எப்படி இருக்கும்னா இவ்வளோ பெருசு இருக்கும், இப்படி ஊத்துற மாதிரி இருக்காது, அதுக்குள்ள ஒரு டியூப் வரும், இப்படி ஸ்ப்ரே பண்ணுறது. நான் என் மருமகனை கூப்பிட்டு சொன்னேன், தம்பி நீ வந்து எனக்கு மருமகன் கிடையாது, மகன் மாதிரி, அவங்க அம்மா தான் இவங்க, எங்கள் சம்மந்தி தான் இவங்க. அப்போ நீ வந்து நான் உனக்கு எது சொல்கிற மாதிரி இல்லை, நீயும் மனைவியும் அதை ப்ரெஸ் பண்ணி ஒரு சொட்டு எண்ணெய் எடுத்து வயிற்றுல தேய்ச்சிக்கோங்க, ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் உங்களுக்கு கண்டிப்பாக குழந்தைய கொடுப்பாருன்னு சொல்லிட்டு நான்